ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. மகிழ்வுடன் அவரை ஆராதிப்போம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். மகிழ்வுடன் அவரை ஆராதிப்போம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். அவரே தேவன் என்றறிவோம், அவரே நம்மை படைத்தாரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசிர்வதித்திருக்கிறார். இந்த இனிய நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளின் செயல்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய அருட்கரம் உடனிருந்து நம்மை ஞானத்தோடு வழிநடத்திட நாம் வேண்டுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக ஏசு அந்தோணியால் போடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். மரித்த அப்பா யாகப்பன் 44வது ஆண்டு நினைவு திருப்பலியாக அவருடைய ஆன்மா இருளித்து இழைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த சபரியம்மாள், ஆரோக்கியம், அம்மலம்மாள், பனிமாது, மிக்கேல் ஆகியோருடைய ஆன்மாக்களுக்காகவும், அவருடைய தந்தை ஜோசப் அன்னூர் அவருடைய ஆன்மா இருளித்து இழைப்பாற்றி அடையும்படியாகவும் நாம் வேண்டுவோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் உள்ளமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 5-7 மற்றும் 13-16 முடிய.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 5-7 மற்றும் 13-16 முடிய. ஆண்டவர் கூறியது: அசீரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறைப்பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசிரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காளை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்து கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்ற ஒளி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைதடியால் கூடுமோ? மரமல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்து விட்டு எரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைம்பெண்டினரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை, யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாய் இருப்போரே உணருங்கள். மதிக்கேடரே, எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள்? பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். செவியை பொருந்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து
குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உடனேவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் நான் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன? உங்களுக்கு தெரிந்த ஒரு நிகழ்விலிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரிலே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கழுதையை குளிப்பாட்டி நன்றாக அதை துடைத்து அதற்கு சந்தனமெல்லாம் விட்டு கழுத்திலே மாலை போட்டு அப்படியே அழைத்து வந்தார்கள். வந்தவர்கள் கோயிலுக்கு முன்னால் நிறுத்தினார்கள். அந்த கோயிலுக்கு முன் வருகிற போது அந்த கழுதை நினைத்து கொண்டது, நமக்கு இவ்வளோ பெரிய மரியாதையா என்று நினைத்து கொண்டது. கொஞ்ச நேரத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய குரு எல்லாரும் சேர்ந்து நற்கருணை பவனிக்காக தயாரானார்கள். நற்கருணையை தூக்கி கழுதை மேல் வைத்து கொண்டு அப்படியாக பவனி வந்தார்கள். வழிநெடுகிற எல்லாரும் வணக்கம் செலுத்தினார்கள். எல்லோரும் பக்தி உணர்வோடு கும்பிட்டார்கள். இன்னும் சிறுவர்கள் தூவமெல்லாம் விட்டு அதை அப்படி அழைத்து பவனியாக வந்தார்கள். அப்படி வருகிற போது கழுதை மனதுக்குள்ளே நினைத்து கொண்டது, நமக்கு இவ்வளவு பெரிய மரியாதையா, இவ்வளவு பெரிய சிறப்பா என்று நினைத்து கொண்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடனே அந்த ஆலயத்திற்கு முன்பாக ஒரு இடத்திலே அங்கே மேடை அமைக்கப்பட்டிருந்தது. நற்கருணையை குருவானவர் எடுத்துக்கொண்டு மேடைக்கு போனார். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கழுதை தன்னை யாருமே தேடவில்லை நினைத்து கொண்டிருந்தது. அங்கிருந்த ஒரு சிறுவன் அந்த கழுதையை ஒரு விரட்டி ஓடு அந்த பக்கம் என்று பற்றி விட்டான். அவ்வளவு நேரமும் அது நினைத்து கொண்டது, இவ்வளவு மரியாதையும் எனக்குத்தான் நினைத்து கொண்டிருந்தது. ஆனால் அவ்வளவு மரியாதையும் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அது அறியாதிருந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது நமக்கு தெரிந்த நிகழ்வு தான். இன்றைய முதல் வாசகம் இதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில் நிறைய எதிரிகள் உண்டு, நிறைய பகைவர்கள் உண்டு, பகை நாடுகள் உண்டு, பகை அரசர்கள் உண்டு. அந்த பகை அரசர்களிலே மிக முக்கியமானவர்களாக அந்த காலகட்டத்தில் அறியப்பட்டவர்கள் அசிரியர்கள் என்று அறிகிறோம். அந்த அசிரிய மன்னனுடைய காலத்திலே இஸ்ராயேல் மக்கள் பெருந்துன்பத்தை அனுபவித்தார்கள். அசிரியர்கள் போராடமெல்லாம் வெற்றி பெற்று கொண்டே போனார்கள். இஸ்ராயேல் மக்களை வீழ்த்துவது அவர்களுக்கு எளிதாக இருந்தது. ஆகவே அவர்கள் என்ன நினைத்து கொண்டான், அந்த அசிரிய மன்னன் என்ன சொல்லி கொண்டான் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். எசாயா புத்தகம் 10வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிற போது அந்த அசிரிய மன்னனை குறித்தும் அவனுடைய ஆட்சியை குறித்தும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என் மக்களை தண்டிப்பதற்கு நான் பயன்படுத்துகிற தடி அவன், கோல் அது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அசிரிய மன்னன் வெற்றி பெற்று கொண்டே போகிறான் என்று சொன்னால் அவனுடைய திறமையினால் அல்ல, அவனுடைய அறிவினால் அல்ல, அவனுடைய வல்லமையினால் அல்ல, மாறாக அசிரிய மன்னனை ஒரு தடியாக பயன்படுத்தி, ஒரு கோலாக பயன்படுத்தி என் மக்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும், என் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் பயன்படுத்துகிற கருவிதானே அன்றி அசிரிய மன்னனால் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அசிரிய மன்னன் என்ன நினைத்து கொண்டான், நானாகத்தான் இதை செய்கிறேன். பாருங்க,
எசாயா புத்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கிறோம். அவன் சொல்லுகிறான், என் கைவலிமையினாலேயே அதை செய்து முடித்தேன், என் ஞானத்தாலும் அறிவுக்கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன், மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன், அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன், அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காளை மிதிப்பது போல மிதித்து போட்டேன், குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக்கொண்டது. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போவான். அசிரிய மன்னனுக்கு என்ன நினைப்பு? நாம நம்முடைய திறமையினால் இஸ்ராயல் மக்களை வெற்றி கொண்டு போகிறோம் என்று நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? டேய், நான் உன்னைய ஒரு கருவியாக பயன்படுத்துகிறேன், அவ்வளவுதான், நீ அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. வெட்ட பயன்படுத்தப்படுகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவது உண்டோ? பாருங்க, கழுத தன்னை பெரியாள் நினைச்சுக்கிடறாமா? தனக்கு மேல் இருக்கக்கூடிய ஆண்டவர் தான் பெரியவர் என்று அது நினைத்து கொள்ள வேண்டும். அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாழ்க்கிறது இயலுமா? தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமா? இப்படியாக ஆண்டவர் பல வகைகளில் சொல்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வுக்கான பாடம் என்ன? ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வு, உன்னுடைய வாழ்க்கையில் வளமை இதெல்லாம் உண்டானது என்று சொன்னால், நான் என்னுடைய கைத்திறமையினால், என்னுடைய ஞானத்தால், என்னுடைய அறிவாற்றலால் பெற்றுக்கொண்டேன் என்று நினைத்து கொள்ளாதே. அவையெல்லாம் நான் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம், அவையெல்லாம் நான் உனக்கு செய்திருக்கக்கூடியவை. ஆகவே செய்திருப்பவரை விடவும் நீ பெற்றுக்கொண்டது பெரிதல்ல, கொடுப்பவரை விடவும் நீ பெற்றுக்கொண்டது பெரிதல்ல. அதைத்தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வலிமை மிக்கவர், ஆற்றல் வாய்ந்தவர், அவர் ஏராளமாக செய்கிறார், அவ்வளவும் அவரால் வருகிறது என்கிற ஞானம் உடையவர்கள்தான் யார் என்பதனை நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் யாராம்? மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கடவுள் தான் எல்லாம், அவருடைய வலிமையினால் தான் நடக்குது, என்னுடைய திறமையினால நடக்குது அல்ல. இந்த புரிதல் வந்துவிட்டதென்றால் ஞானிகளை விடவும் அறிஞர்களை விடவும் குழந்தைகள் போல் இருக்கக்கூடிய உங்களுக்கு இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பொருள்படுகிறது. நாம் அதை புரியாமல் பல நேரங்களில் என்னுடைய ஆற்றலினால், அசிரிய மன்னனைப் போல என்னுடைய வலிமையினால், என்னுடைய படை வீரர்களுடைய வலிமையினால் நான் வெற்றி கொண்டு போகிறேன் என்பதல்ல. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த மன்னன் அப்படி நினைத்து கொண்டான், என்னுடைய வலிமையினால் நடக்கிறது நினைத்து கொண்டான். ஆண்டவருடைய வலிமையினால் நடக்கிறது என்கிற எண்ணம் தான் ஒரு மனிதனுக்கு இந்த விண்ணகத்தை பற்றிய, ஆண்டவரை பற்றிய தெளிவு உண்டாகும் என்பது இறைவாக்கு நமக்கு தருகிற பாடம். ஆகவே நாம் நினைத்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருப்பவை எல்லாம் நமக்கு மேலாக இருக்கிற ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். நாமே உழைத்து கொண்டதல்ல, நாமே பெற்றுக்கொண்டதல்ல, அவருடைய வல்லமையினால் நாம் பெற்றிருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், நாம் இறைவனை பற்றிய, அவர்களுடைய திட்டங்களை பற்றிய ஞானத்தை அறிவோம். அதுதான் இறைவனுடைய திருவுளம் என்பதை புரிந்து கொள்வோம் என்பதைத்தான் இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. சிந்திப்போம். ஆமென். எளியவர் உமக்கு படைப்பதோ நிறைவு கொள்ளும் காணிக்கை, எளியவர் உமக்கு படைப்பதோ நிறைவு கொள்ளும் காணிக்கை, அன்றாட செயல்களும் உமக்கே சொந்தம், அனுதின ஜெபங்களும் உமக்கே சொந்தம், அன்றாட செயல்களும் உமக்கே சொந்தம், அனுதின ஜெபங்களும் உமக்கே சொந்தம், மன்றாடி உழைக்கும் உழைப்பும் சொந்தம், மன்றாடி உழைக்கும் உழைப்பும் சொந்தம், மன்னவனே உம
உமக்கெல்லாம் சொந்தம். மன்னவனே உமக்கெல்லாம் சொந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்த பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் உரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அருட்கண்ணியே, என் நகல் விளக்கே, என் இருளினை நீக்கிடவா. அருள் மழையே, என் உள்ளமதில் மருட்சியை நீக்கிடவா. அருட்கண்ணியே, என் நகல் விளக்கே, என் இருளினை நீக்கிடவா. ஆயிரம் வாழ்த்தொலிகள் உம்மை ஆராதனை செய்யும் தீபங்களோ. ஆயிரம் வாழ்த்தொலிகள் உம்மை ஆராதனை செய்யும் தீபங்களோ. ஆனந்தம் பொழிந்திடவா, இன்ப ஆறுதல் அளித்திடவா. ஆனந்தம் பொழிந்திடவா, இன்ப ஆறுதல் பொழிந்திடவா. இறைவா அருட்கணியே, என் நகல் விளக்கே, என் இருளினை நீக்கிடவா. நல்லறம் காப்பவனே, நீ இல்லாமல் என் வாழ்வு நன்றாகுமோ. நல்லறம் காப்பவனே, நீ இல்லாமல் என் வாழ்வு நன்றாகுமோ. ஆலயம் வாழ்பவனே,
இறைவா அருட்கணியே என் அகல் விளக்கே என் இருளினை நீக்கிடவா அருள் மழையே என் உளமதில் மருட்சியை நீக்கிடவா அருட்கணியே என் அகல் விளக்கே என் இருளினை நீக்கிடவா. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நாளை மாலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும் என்பதனை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.